சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், இந்த கிண்டியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொலை முயற்சி சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முன்னதாக துணை முதலமைச்சர் துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மருத்துவரிடம் பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைப்பு சென்றிருந்த நிலையில தொடர்ந்து தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது பேச்சுவார்த்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற தொடங்கி இருக்கக்கூடிய சூழலையும் தற்பொழுதும் அவருடைய போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அவங்க முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக வைக்கிறார்கள். 2 அடுக்கு பாதுகாப்பு, ஒவ்வொரு நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கும் 2 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். முதலடுக்கு பாதுகாப்புக்குள்ளாக வரக்கூடிய நோயாளி மற்றும் நோயாளி உடன் வருபவர்கள் பரிசோதித்து வர வேண்டும் எனவும், முதலடுக்கு தாண்டி உள்ளே மருத்துவரை அடையும் பொழுது 2ஆம் அடுக்கு வரக்கூடிய பொழுது நோயாளி மற்றும் அவருடன் வந்த உறவினர் தேவைப்படும் பட்சத்தில் வர வகையில அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும், இரண்டாவதாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அது முழுமையாக செயல்பாட்டில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த சிசிடிவிகளை கண்காணிப்பதற்காக, அதாவது சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டாலும் அந்த கேமராக்கள் முறையாக வேலை செய்கின்றதா அல்லது இந்த கேமராக்கள் மூலமாக படமெடுக்கக்கூடிய பகுதிகளை கண்காணிக்கக்கூடிய பிரத்யேகமான சிசிடிவி கண்காணிப்பு அறை என்பது எந்த மருத்துவமனையிலும் முழுமையாக இல்லாத சூழல் இருக்கிறது. அதனை முழுமையாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று தீவிர சிகிச்சை பிரிவு, கேஷுவாலிட்டி, ஐசியூ உள்ளிட்ட தீவிர சிகிச்சை பிரிவுகள் உள்ளே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஆயுதமேந்திய காவலர்கள் 2 நபர்கள் சுழற்சி முறையில் பணியில் இருக்க வேண்டும் எனவும், அப்படி அது போன்ற கோரிக்கை அரசு நிறைவேற்ற தவறினால் அல்லது அது வேண்டாம் என்று சொல்லும் பட்சத்தில் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உரிமத்துடன் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் பிரதானமாக முன்வைக்கின்றனர். அதே போன்று மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளியுடன் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும். அதே போன்று உள்ளே வரக்கூடியவர்களை பரிசோதித்து மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட ஆயுதங்கள் எதுவும் இருக்கிறதா என்பதை மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட நவீன கருவிகள் மூலமாக பரிசோதித்து பின்னர் அவர்களை மருத்துவமனைக்குள்ளாக அனுமதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காவல்துறை சார்ந்த அதிகாரியும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக மட்டுமே அவர்கள் 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளாக வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் மறுபுறத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அவருடைய கோரிக்கை நிறைவேறும் வரையிலும் அதற்கான உத்தரவாதம் கிடைக்கும் வரையிலும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர்.